இப்போது குமரிக்கண்டம் வரலாற்றின் இரண்டாம் பாகத்தை பார்க்கப் போகிறோம். குமரிக்கண்டம் நிலத்துக்குள் போகலாம் வாங்க. குமரிக்கண்ட மக்கள் காலவோட்டத்தில் நாகரிகத்தின் உச்சநிலையை எட்டியிருந்தனர். மேம்பட்ட இலக்கிய இலக்கண வளம் கொண்ட மொழியையும் கொண்டிருந்தனர். குமரிக்கண்ட மக்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியே உலகம் வியந்து பார்க்கும் தஞ்சை பெரிய கோவிலாகும். அத்தோடு ஆலயங்கள் காட்டி நிற்கும் அற்புதமான கட்டடக்கலை. அதை அவன் கையாண்ட நுட்பம் அளவில் அடங்காதவை. மேலும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற ஐம்பூதங்களையும் குறிக்கும் 5 கோவில்களைச் செங்குத்தாக ஒரே நேர்கோட்டில் அமைத்திருக்கும் விந்தை அபூர்வமானது. குமரிக்கண்ட மக்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியே இப்படி மேம்பட்டிருக்கும்போது குமரிக்கண்டத்திலுள்ள மக்களின் திறமை எப்படி இருந்திருக்கும் என்பதைச் சொல்ல வேண்டுமா? குமரிக்கண்டத்தின் மேற்கில் குமரிமலை அரண் போல திகழ்ந்தது. அந்த மலையில் தோன்றி வளம் கொண்டு நெடுக ஓடிய ஆறு குமரியாறு. அது இன்றைய குமரி முனைக்கு தெற்காக 200 கல் தொலைவில் ஓடியது. குமரிமலைக்கு தெற்கே பன்மலை அடுக்குத் தொடர் ஒன்று இருந்தது. இந்த மலைத்தொடரில் தோன்றி வற்றாமல் ஓடிய ஆறு பக்ருளி ஆறு எனப்பட்டது. இப்படி நீர்வளம் கொண்ட நாட்டின் செழிப்பைச் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. குமரிக்கண்டம் கடல்கோளினால் உடைந்து சிதறிய பொழுது அவுஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா ஆகிய நிலப்பரப்புகள் பிரிந்து போய்விட்டன. குமரிக்கண்டத்தின் பெரும் பகுதி கடலுள் மூழ்கியது. இந்தச் செய்தியை சிலப்பதிகாரம் கூறுகிறது. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி. மீதமுள்ள மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பகுதி 3இல் பார்ப்போம். தயவு செய்து வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர் இடம் வீடியோவை பகிரவும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.